ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தக்காளியை கியூபாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடயே இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு ஒரு கைப்பிடி பூண்டு, தாளிக்கிறதுக்கு கடுகு, பொடி பண்ணுறதுக்கு வெந்தயமும் கடுகும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். புளிக்கு ஒரு லெமன் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணலான்னா, ஒரு கடாய் வச்சு தக்காளியை மொத்தத்தையும் போட்டு ஒரு புளி தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி தண்ணியை சேர்த்து ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை எப்படி ஊறுகாவாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி போட்டு மூடி போட்டு வேக வச்சிடறேன். இதை குக்கரில் கூட வேக வச்சோம்னா சீக்கிரம் வேலை ஆகிடும். நான் குக்கரில் போடல, கடாயிலேயே போட்டேன். கொஞ்சம் தான் இருக்குது, சரி இதை அப்படியே போட்டு பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இதை திருப்பி மூடி போட்டு கலந்து விட உடனே நல்லா பேஸ்ட் மாதிரி தொக்கா மாறிடும். இது 6 மாதம் ஆனாலும் கெடாது. கை போடாமல் வச்சுருக்கணும். கை பட்டாலே கெட்டுடும் ஊறுகாய், எல்லா ஊறுகாயுமே. அது இல்லாமல் நம்ம எந்த ஊறுகாய் மாதிரி ஒரு பொருளை செய்கிறோன்னா அது மேலே எண்ணெய் ஒரு அரை இன்ச்சாச்சும் மேலே நிற்கணும். எண்ணெய் மேலே நின்றுதுன்னா பொருள் கெடாது. இப்போ பாருங்கள், அது வேக வச்சு தனியாக வச்சுக்கிட்டோம். இப்போது இன்னொரு கடாய் வச்சு வெந்தயமும் கடுகும் வறுத்து வச்சுக்கிறோம். இதை பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பொடியாக எடுத்து பொடி பண்ணி இதை தனியாக ஓரமாக இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு வெந்திருக்குது பாருங்கள். இன்னும் நல்லா திருப்பி அழுத்தி விட இது ஒரு ஜாம் மாதிரி பேஸ்ட்டாக வந்துடும். இதை ஒரு சிலர் அரைச்சி போடுவாங்க, நான் அரைக்கலை. ஏன்னா இது திப்பி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை அரைக்க வேண்டிய வேலையே இருக்காது. அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது அந்த ஸ்கின்னோட நல்லா சவைச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இப்போது ஒரு 100 கிராம் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைனாலும் ஆப்ஷனல் எந்த எண்ணெய்னாலும் ஊற்றிக்கலாம். ஆனால் கடைசியாக ஊற்றுறதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் கண்டிப்பாக தேவை. ஊறுகாய்னாலே நல்லெண்ணெய் தான் மஸ்ட்டு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த கடாயில் கடுகு போட்டு பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நம்ம போட போகிறோம். இந்த பூண்டு போட்ட உடனே பொன்னிறமாக ஒரு வாசனையோடு நல்லா வறுபடும். பொன்னிறமாக வறுபடணும். இந்த ஊறுகாவை பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்கூடையும் வச்சு தோசை மேலே அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி செய்யும்போது செய்துட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு ரோல் மாதிரி சாப்பிட்லாம். சப்பாத்திலேயே இதை அப்ளை பண்ணிவிட்டு மேலே பன்னீரோ இல்லை சீஸோ துருவிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல காட்டி ரோல் மாதிரி நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், இப்போ எப்படி பூண்டு வறுபட்டுடுச்சு பார்த்திங்களா. இப்போ இதே மாதிரி இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வறுபட்டதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துடுறோம். ஏன்னா இதில் சேர்க்கும்போது தான் அந்த பச்சை வாடை போகும். நம்ம டைரெக்டாக தக்காளியில் சேர்த்தோம்னா அந்த பச்சை வாடை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி சேர்த்து வறுக்கும்போது அந்த பச்சை வாடை சுத்தமாக போயிடும். கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த தக்காளியை எடுத்து இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. இப்போ எப்படி இருக்குது பார்த்திங்களா, அந்த எண்ணெயும் அதுவும் எல்லாம் ஒரு சேர கலந்து வரணும். இந்த மாதிரி கலந்து வந்தால் எப்படி மினிமம் இன்னும் ஒரு 15 மினிட் 10 மினிட்ஸ் ஆகும். இதை அப்படியே தானாக வலிக்கிட்டு கீழே ஊற்றுற அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். எப்படி எண்ணெய் நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே கக்கி வரணும். எவ்வளோ எண்ணெய் அது இழுக்குதோ அந்த எண்ணெயில் 75% வெளியே தள்ளிடும் நல்லா குக் ஆகுச்சுன்னா. அதனால் நல்லா குக் பண்ண அது மேலே வரும். கை விடக்கூடாது, உடனே ஸ்டிக்கி ஆகிடும். அடி பிடிச்சிடுச்சுன்னா வாசம் ஒரு மாதிரி வீணாக போயிடும் பொருள். அதனால் அடி பிடிக்காமல் கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள், நான் சுத்தமாக விடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருந்தேன். இதுக்கு வெல்லம் வேணும்னா ஒரு சின்ன வெல்லம் போட்டுக்கலாம். ஏன்னா புளிப்பாக இருந்தால் தான் ஊறுகாய் நல்லாயிருக்கும். வெல்லம் ஒரு ஆப்ஷனல் தான், எனக்கு தேவைப்படலை. நீங்கள் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு அந்த வெல்லம் நானே கொஞ்சோண்டு போடுறதுக்கு எடுத்தேன். ஆனால் எனக்கு அது என்னமோ விருப்பமாக இல்லை, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு தேவை வெல்லம்னா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு, கலரே சேஞ்ச் ஆகுது. அந்த கடாயிலேருந்து எப்படி தானாக வலிக்கிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கொஞ்சம் இப்போது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக இறக்க போகிறோன்னு தெரிஞ்சதுன்னா இந்த வெந்தயமும் கடுகும் பொடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, இதை எடுத்து அது மேலே போடுங்க.
போட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு அப்படியே எண்ணெய் வெளியே வரும், பிரிஞ்சு 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 வரும். வரும்போது நம்ம அப்படியே ஒரு நல்ல பாட்டில்லாம் ஆற வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா 6 மாதம் ஆனாலும் கெடாது. கை வைக்கவே கூடாது. கை வச்சோம்னா 2 நாள் 3 நாள்லேயே அது ஃபங்கஸ் வர ஆரம்பிச்சிடும். எப்போவுமே எந்த ஊறுகாவாக இருந்தாலும் தக்காளி தொக்கு பண்ண என்ன பண்ணாலுமே கை வைக்காதீங்க, ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ அதை நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து போடுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே சாப்பிட்ணுன்னே தோணும். அந்த அளவுக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், இல்லை இதை வெறுமனே சாதத்தில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது எப்படி சொல்கிறது, அந்த அளவுக்கு சாப்பாடு இறங்கும். இதே மாதிரி இன்னொரு ஊறுகாய் வெரைட்டியும் நான் செய்து காட்டுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த பூண்டுலாம் நல்லா ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கும்போதே தெரியுதுங்க. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிட்டோம்னா மேலே எண்ணெய் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த டைமில் நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி வச்சுக்கலாம். கொஞ்சம் சூடு பண்ணி கூட நல்லெண்ணெய் ஆற வச்சு இது மேலே ஊற்றிட்டிங்கன்னா கூட ஊற்றி ஒரு கலரி வச்சிட்டிங்கன்னா இது கெடவே கெடாது. எப்படி இருக்குது